சிவாய நம்ம வணக்கம் மக்களே. வணக்கம். காலை முதல் மாலை வரை என்ன வேலை செஞ்சேன் பதிவு தான். நான் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு பூ எடுத்துன்னு போன நேரம் 7:30 பாருங்கள். ரெகுலராக கொடுக்குற வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வெளியே வரதான் காட்டுறேன். ஏன்னா அங்கே போன நேரமே 10 மணி ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துக்க முடியாது. சரின்னு ரெகுலராக கொடுக்குற வீட்டெலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த நேரம் 12 மணி. பாப்பா பசின்னா ஒரு 5 நிமிஷத்தில் தக்காளி தொக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி அறுத்து நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்து நல்லா ஒரு பச்சை பூண்டு, சாம்பார் பொடி, அப்புறமேல் பச்சை கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பிணைஞ்சிடணும் மக்களே. பிணைஞ்சிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஆனால் நல்லெண்ணெய் போட்டு தான் நல்லா பிணைஞ்சிட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அப்புறமேலுக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் ஆளுக்கு 2 தோசை தான் போட்டேன். ஏன்னா பாப்பா வந்து 1.25 தோசை எடுத்துன்னு பாருங்கள். 1/4 தோசை எனக்கு புட்டு போட்டுருச்சு. சரின்னு நான் பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டுங்க மக்களே. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஈஸியான ரெசிபி கூட. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எங்கன்னா அவசரமாக கிளம்பணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போகலாம். நான் வந்து இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான், எனக்கு நானாக கற்றுக்கினது தான். அப்புறமேல் மக்களே சாப்பிட்டு சரி மார்க்கெட்டுக்கு புறப்படலான்னு சொல்லி புறப்பட்ட நேரம் 1 மணி. ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு போகும்போதெல்லாம் காலையில் போனால் தான் வண்டியில் போவேன். மதியத்தில் வந்து பஸ்ஸில் தான் போவேன். இது வந்து நிதான் சவுதாங்க. ஏன்னா பெங்களூர் தலைநகரம். இதுதான் நிதான் சவுதா. சரி நான் மார்க்கெட்டுக்கு பாருங்கள். மார்க்கெட்டு உள்ள ரோட்லேயே எவ்வளோ கூட்டம் எங்கள் மார்க்கெட்டில். இது வந்து பழக்கடை தாண்டி போவோங்க. பழக்கடை தாண்டி போனால் எங்கள் மார்க்கெட்டு பாருங்கள். எங்கள் மார்க்கெட்டு இது. நான் போயிட்டு தேவையான பூவெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு நான் பஸ்ஸில் வரும்போது பாருங்கள் கட்டிக்கிட்டு தான் வருவேன். ஏன்னா ஒரு முன்னெல்லாம் 1/4 கேஜிக்கு மேலே கட்டிடுவேன். இப்போ முடியறதில்ல. அப்பயும் ஒரு 6-7 முழம் கட்டிட்டேன். ஏன்னா நான் வந்து வண்டி விட்டுட்டு புஷ்பாஞ்சலி என்ற இடத்துல வண்டி விட்டுட்டு போவேன். அங்கேருந்து வரத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு 7 முழம் பூ கட்டிட்டேன். வீட்டுக்கு வந்தால் சாமி கும்பிட முடியல. ஏன்னா என் பையன் வந்து நேற்று செஞ்ச வேலை தான். நான் நேரமாக சாமி கும்பிடல. காலையில் வீடு வாசல்லாம் வலிக்க முடியாதுன்ட்டு பாருங்கள் சிக்கன் செஞ்சான். அதை வந்து சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சான். இது நேற்று செஞ்சது தான். நான் சாயங்காலமாக வந்து தாங்க குளிச்சுட்டு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை செஞ்ச மக்களே. இன்றைக்கி வந்து பாருங்கள் சங்கு ஊதுவேன். அவ்வளோ நான் எப்பயுமே திங்கக்கிழமை கண்டா காலையில் 5:30க்கே சங்கு ஊதுவேன். அவன் செஞ்ச வேலையினால் இப்போ ஊத பாருங்கள் மக்களே. இந்த இந்த பதிவு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.